தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு. பொதுவா தனஸ்தானத்துல ராகு இருக்கான் அப்படின் போது திடீர் தன பிராப்தி, எனக்கு தன வரவு அப்படின்றது அதிகரிக்கும். ஆனா சனி பாத்தீங்கன்னா தயவு தாட்சணை பார்க்காத ஒரு கிரகம், அதனாலதான் அவனை நீதிமான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்ப அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலயும் ஒரு பெரிய பிளஸ். அது என்ன அப்படின்னா, என் குடும்பத்துல எப்ப பார் சந்தோஷம் தான் இருக்கணும், சண்டை 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 முடியல, என்னைக்கு நிம்மதியா இருக்கும்னு எதிர்பார்க்கிறேன். என் பையனால நிம்மதி வரணும், என் பொண்ணால நிம்மதி வரணும், என் மனைவினால நிம்மதி வரணும், இப்படி நிறைய ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இது பொதுவா ஒவ்வொருத்துக்கும் ஆசைனா ஒன்னா ரெண்டா 1000 ஆசை இருக்கும். 1000 சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது நிவர்த்தி பண்ணுவானா? செப்டம்பர் 14 சுக்ரன் பாருங்க 7ஆம் பாவத்துல இருந்து மாறி 8ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். இப்ப சுக்ரன் அஷ்டமிக்கிறாரே, பெருசா கவலைப்பட வேண்டாம். நம்ம அதனால ஒரு பெருசா நெகட்டிவ் அப்படின்றது கிடையாது. பட் இருந்தாலும் இந்த பொதுவா 8ல சூரியன் புதன் கேது இணைவு அப்படின்றது நிறைய பேருக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், சின்ன சின்ன கண்டங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா பெருசா நம்ம அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னா, மகர ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, 2ஆம் பாவத்துல ராகு, தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு. பொதுவா தனஸ்தானத்துல ராகு இருக்கான் அப்படின் போது திடீர் தன பிராப்தி, எனக்கு தன வரவு அப்படின்றது அதிகரிக்கும். ஆனா குடும்பஸ்தானமும் ஆச்சு. அது குடும்பத்துல நிறைய பஞ்சாயத்துகள் வருமே. குடும்பத்துல 4 பேர் இருக்காங்கன்னா 4 பேரும் 4 விதமா இருப்பாங்களே அப்படின்லாம் கேட்டா, நெகட்டிவ் பத்தி பெருசா கவலைப்படாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட பார்வை ராகு மேல இருக்கு. குரு சண்டால யோகம் இருக்கு. அப்ப அந்த ராகுனால வரக்கூடிய தனம் வசதி வாய்ப்பு இது மட்டும்தான் வருமே தவிர பெருசா நெகட்டிவிட்டி அப்படின்றது வந்துடாது. ஒரு வருஷம் குரு பயிற்சி முடிகிற வரைக்குமே இது ஒரு பிளஸ் தான். புரியுதுங்களா? அடுத்து 3ஆம் பாவம் எங்களுக்கு பாத்தீங்கன்னா இளைய சகோதர தைரியஸ்தானத்துல சனி. சனி பாத்தீங்கன்னா எங்களுக்கு சகாய சனியா இருக்காரு அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்களேம்மா. எல்லா விதத்துலையும் சனி பகவான், உங்களோட பதிவுகளை நான் தொடர்ந்து பார்ப்பேன், நீங்களே சொல்லியிருக்கீங்க எல்லா விதத்துலையும் சனி பகவான் உங்களுக்கு ஹெல்ப் சகாயம் அப்படின்றது செய்ய போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆமா, உண்மைதான். ஆனா இப்ப சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. சனி பகவான் எவ்வளவு நாளுங்க வக்ரகதி அடைய போறாரு? நவம்பர் 27 வரைக்கும் தான் அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. நவம்பர் 27க்கு மேல அவர் வக்ர நிவர்த்தி அடைய போறாரு. ஸோ அகெயின் அவர் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு சப்போர்ட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்க தான் போறாரு. 2.5 வருஷம் இருக்கு இல்லைங்களா? 2.5 வருஷத்துல இப்ப 6 மாசம் கூட விட்டுருங்க, அடுத்து 2.5 வருஷம் இருக்கு. எல்லா நல்லதையும் ஒரு சாலிடா கொடுப்பாரு, கவலைப்படாதீங்க. ஏன்னா உங்க ராசியாதிபன் உங்களுக்கு நல்லது செய்யாம வேற யாருக்கு நல்லது செய்ய போறான்? எங்க ராசியாதிபன் தாம்மா எங்களை எவ்வளவு வச்சு செஞ்சா. உண்மைதான். சனி பாத்தீங்கன்னா தயவு தாட்சணை பார்க்காத ஒரு கிரகம், அதனாலதான் அவனை நீதிமான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. இப்ப அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. வக்ரகதி அடைஞ்சிருக்க காலகட்டத்திலயும் ஒரு பெரிய பிளஸ். அது என்ன அப்படின்னா, சனி பகவான் லார்ட் ஆஃப் 1 and 2 உங்களுக்கு, அதாவது உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், 2ஆம் பாவத்துக்கும் அவன் தான் அதிபன், அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். எனக்கு என்னோட சுயம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு, நிறைய ஆசைகள் இருந்துச்சு. நான் பாருங்க என்னோட அவுட்லுக்கை நல்ல ரிச்சா மாத்தணும், நல்ல டீசெண்டாக நீட்டாக மாற்றணும். நான் ரொம்ப குண்டாக இருக்கேன், நான் ரொம்ப ஸ்லிம் அண்ட் ஸ்மார்ட்டாக வரணும், எனக்கு பேசுறது ஃப்ளூயண்ட்டாக பேச தெரியல, ஃப்ளூயண்ட்டாக பேச மாற்றணும். அப்படி நிறைய விஷயம். என் குடும்பத்தில் எப்போ பார் சந்தோஷம் தான் இருக்கணும், சண்டை 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 முடியல, என்னைக்கு நிம்மதியாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். என் பையனால நிம்மதி வரணும், என் பொண்ணால நிம்மதி வரணும், என் மனைவினால நிம்மதி வரணும், இப்படி நிறைய ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இது பொதுவாக ஒவ்வொருத்துக்கும் ஆசைனா ஒன்னா ரெண்டா 1000 ஆசை இருக்கும். 1000 சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போது நிவர்த்தி பண்ணுவானா, ஃபுல்ஃபில் பண்ணுவானா அப்படின்னா கிடையாது. 1000 ஆசை இருக்குன்னா அதில் ஒரு 2-3 ஃபுல்ஃபில் பண்ணி வைப்பார். வக்ரகதி அடைஞ்சிருக்கும் போதும் இப்படி ஒரு பெரிய ப்ளஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே, இது ஒரு ப்ளஸ். அதுக்கப்புறம் 6ஆம் பாவம் குரு, ருண ரோக சத்ருஸ்தானத்தில் குரு, ரோக குருவா இருக்காரு. குரு என்ன பண்ண போறாரு? குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் என்ன பண்ண போறாரு? கடன்ல இருந்து விமோச்சனம் அப்படின்றது கொடுக்க போறாரு. நோய் நொடியிலிருந்து ஒரு பெரிய விமோச்சனம் அப்படின்றது கொடுக்க போறாரு. எனக்கு குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்குமா, சிறுநீரக செயலிழப்பு இருக்கு, அதுல இருந்து நான் நார்மல்சி வந்துருவேனா, என் கிட்னிஸ் 100% ஆரோக்கியமாக மாறிடுமா, நான் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி இன்க்யூரபிள் டிஸார்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பேலியேஷன், அதில் ஒரு பெரிய பெட்டர்மெண்ட். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் இப்போ வாரத்துக்கு ஒரு டயாலிசிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இப்போ குரு வந்திருக்கிறதுனால அந்த உடம்புல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். கிட்னிஸ் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் அப்படின்றது அமையும். அப்போ மாதத்துக்கு ஒரு டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் பல கோடி இருக்கு, அதுல சில கோடிகளை இந்த குரு பயிற்சி முடியறதுக்குள்ள அடைப்பீங்க. அதுக்கு குருவே பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுவார். எதிரிகள் எல்லாம் காணாம போயிடுவாங்க, அதுக்கும் குருவே ஹெல்ப் பண்ணுவார். அப்ப
குணமாக்கக்கூடிய நோய்களை குணப்படுத்தி கொடுப்பார். குணமே ஆகாத ரொம்ப குரோனிக் இல்னஸஸ் இருக்கு அப்படின்னா அதுல ரொம்ப கஷ்டப்படுறேன், மரணத்துக்கு நிகரான வேதனையை நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னா அதுல ஒரு பெட்டர்மெண்ட், அதுல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றத சாலிடா குரு கொடுப்பார். இது ஒரு பெரிய பிளஸ். 7ஆம் பாவம் கலத்திரஸ்தானத்துல சுக்கிரன். கலத்திரஸ்தானத்துல சுக்கிரன் அப்படின்னும் போது நிறைய மகர ராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவர் செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் கலத்திரஸ்தானத்திலே இருக்காரு. மனைவி கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும், மனைவி மேல ஒரு அஃபெக்ஷன் வரும். இது எல்லாத்துக்கும் மீறி நிறைய பேருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் வரலாம், புதுசா ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப இளம் வயசு மகர ராசி அன்பர்கள்னா லவ் வரலாம். ஆல்ரெடி நாங்கள் ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்க பிரேக்கப் ஆயிடுச்சு, திருப்பி வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரேக்கப்ல ஒரு பேட்சப் வரலாம். இந்த மாதிரி எல்லாம் வரும். இது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள். செப்டம்பர் 14 சுக்கிரன் வந்து பாருங்க 7ஆம் பாவத்துல இருந்து மாறி 8ஆம் பாவத்துக்கு வந்துடுறார். இப்ப சுக்கிரன் அஷ்டமிக்கிறாரே, பெருசா கவலைப்பட வேண்டாம். நம்ம அதனால ஒரு பெருசா நெகட்டிவ் அப்படின்றது கிடையாது. பட் இருந்தாலும் பெண்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது தேவை செப்டம்பர் 14ல இருந்து. காரணம் என்ன அப்படின்னா அஷ்டமத்து சுக்கிரன் பெண்களால் பிரச்சனைகள் அப்படின்றத ஏற்படுத்துவார். புரியுதுங்களா? இப்போ நாங்க வந்து நீங்க இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் இல்லம்மா, நாங்க ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறோம், நாங்க பார்ட்னர், நாங்க உண்டு, எங்க வேலை உண்டு. உங்களோட ஹையர் அஃபிஷியல், உங்களோட சப்பார்டினேட்ஸ், உங்களோட சக ஊழியர்கள் பெண்கள் இருக்கு, அப்படி பெண்கள் இருக்காங்க அப்படின்னா நீங்க ஏதாவது தப்பு தண்டா செஞ்சீங்கன்னா மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எங்க மேல தப்பு தண்டாவே இல்லைன்னா அதை பத்தி நம்ம பெருசா கவலை பண்ணணுன்ற அவசியமே இல்லை. ரொம்ப சிம்பிள். அதுக்கும் மேல வந்து பாருங்க இப்ப அஷ்டமத்துல கூட வந்து பாருங்க 8ஆம் பாவத்துல சூரியன் இருக்கான், கேது இருக்கான், புதன் இணைவு அப்படின்றது இருக்கு. இந்த பொதுவா 8ல சூரியன் புதன் கேது இணைவு அப்படின்றது நிறைய பேருக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள், மருத்துவ செலவுகள், சின்ன சின்ன கண்டங்கள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா பெருசா நம்ம அதை பத்தி யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னா செப்டம்பர் 15 புதன் வந்து பாத்தீங்கன்னா கன்னிக்கு வந்துடுறாரு. செப்டம்பர் 16 சூரியனும் சேர்ந்து கன்னிக்கு வந்துடுறாரு. கன்னியில புதன் வந்து ஆட்சி பெற்று உச்சம் பெற்று உட்கார்றாரு, சூரியனோட இணைவு இருக்கு. ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானம், பாக்கியஸ்தானத்துல சூரியனும் புதனும் இணைவு. இது வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னா என்னோட அதீத புத்திசாலித்தனம், நான் பயங்கரமா பிளான் பண்றேன், பிளான் பண்ணி ஒரு விஷயத்த செய்யறேன், அதனால எனக்கு பெரிய சக்சஸ், பெரிய குட் லக், ஃபார்ச்சூன் அப்படின்றது வருது அப்படின்றது இருக்கும். ஆனா இங்க சனியினோட வக்ர பார்வை ஒண்ணு இருக்குங்க. சனியினோட வக்ர பார்வை இருக்கிறதுனால எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் பிளான் பண்றீங்க, கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் காஷியஸாக உங்களோட வெல் விஷஸை ஒரு முறை ஒரு அட்வைஸ் அப்படின்றத கேட்டுக்கோங்க. அதுக்கும் மேலே முன்னாடி உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கார். செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பாக்கிய செவ்வாய் இருக்கார். அப்போ பாக்கிய செவ்வாய் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி அன்பர்களுக்கு வீடு வாங்குறது, சொத்து பத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கும். பட் வந்து ஓவர் கான்ஃபிடன்ஸ் சனியினோட வக்ர பார்வை இருக்கிறதுனால நீங்கள் சொத்து பத்தெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா கூட ஒரு முறை அனலைஸ் பண்ணுங்கள், கொஞ்சமாக லோன் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி தொழில் ஸ்தானத்துக்கு செவ்வாய் வந்து உட்கார்றார். பொதுவாக தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் வந்து உட்கார்றதுனால தொழில் செய்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு அபிவிருத்தி முன்னேற்றம் அப்படின்றது வரும். ஆனால் தொழில் செய்கிற இடத்துல சில பல பிரச்சனைகள், சில பல குழப்பங்கள் இதெல்லாம் வரலாம். காரணம் என்ன அப்படின்னா செவ்வாய் அப்படின்னாலே இங்கே கோவம் வரும். ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் ஒரு கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க அப்படின்னா நடத்துறதே கூட வேண்டாம், நீங்கள் ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த கன்சர்னில் வேலை செய்கிற இடத்துல உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் ஏதாவது ஒன்று உங்களை சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்டே ஏற்படுத்தலாம். அதனால் ஒரு சண்டை சச்சரவு இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ தொழில் ஸ்தான செவ்வாய் பற்றி நம்ம பெருசாக கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா குருனோட நேரடி பார்வை இருக்குது, குரு மங்கள யோகம் அப்படின்றதுக்கு. அப்போ தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் தொழிலில் அபிவிருத்தி, தொழிலில் முன்னேற்றம், தொழிலில் மேன்மை அந்த மாதிரி ப்ளஸ்ஸை தான் கொடுக்குமே தவிர பெருசாக மைனஸை கொடுக்காது அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆன் தி ஹோல் மகர ராசி அன்பர்கள் எங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள்.